வணக்கம் நண்பர்களே. நம்முடைய உடலுக்கு இயற்கை கொடுத்துள்ள மிகச்சிறந்த சக்தி உள்ள ஒரு உணவுகள்ல ஒண்ணுதான் பேரிச்சம்பழம். பாலைவன மக்களுடைய முக்கிய உணவாக இருந்த இந்த சிறிய பழம் இன்று உலகம் முழுவதும் நேச்சுரல் எனர்ஜி பூஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. பலரும் தினமும் விலை உயர்ந்த சப்ளிமெண்ட், விட்டமின் மாத்திரைகள், எனர்ஜி ட்ரிங்க் போன்றவைகளை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வெறும் 2 பேரிச்சம்பழம் தினமும் சாப்பிடுவதன் மூலம் உடலுக்கு கிடைக்கும் பலன்கள் ஏராளம். இன்னைக்கு வீடியோல பேரிச்சம்பழத்துல உள்ள சத்துக்கள் என்ன, தினமும் 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்டால் என்ன நடக்கும், யார பேரிச்சம்பழத்துல உள்ள சத்துக்களை பார்க்கலாம். 100 கிராம் பேரிச்சம்பழத்தில் இயற்கையான சர்க்கரை, நார்ச்சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம், இரும்புச்சத்து, கால்சியம், விட்டமின் B6, ஆன்டி ஆக்சிடென்ட். இதனால தான் இதை பலரும் நேச்சுரல் மல்டி விட்டமின் என்று அழைக்கிறார்கள். ஸோ இதுவே ஒரு மல்டி விட்டமின் தாங்க. நிறைய பேர் மல்டி விட்டமின் டானிக்கை வாங்கிலாம் குடிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தேவையே இல்லைங்க. இந்த ஒரு பழமே உங்களுக்கு போதும். இதனால நீங்க எடுக்கக்கூடிய இந்த ஒரு பேரிச்சம்பழத்தினால உங்கள் உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது மாற்றம், உடலுக்கு சக்தி கிடைக்கும். காலையில எழுந்தவுடன் சோர்வா இருக்கிறீங்களா? பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய இயற்கை குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் உடலுக்கு உடனடியான ஒரு சக்தியை வழங்குகிறது. அதனால தான் உடல் சுறுசுறுப்பு அதிகரிக்கும், சோர்வு குறையும், வேலை செய்யும் திறன் உயரும். காலை உணவுக்கு முன்னாடி 2 பேரிச்சம்பழம் சாப்பிடுவது மிகவும் ஆரோக்கியமானது, நல்லது. உடலில் நடக்கக்கூடிய இரண்டாவது மாற்றம், இரத்த சோகையை குறைக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் பயன்படுது. பல பெண்கள் மற்றும் வயதானவர்களுக்கு இரத்த சோகை பிரச்சனை இருக்குது. பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து, காப்பர், போலேட் இருப்பதால ஹீமோகுளோபின் அளவை உயர்த்துறதுக்கு இது உதவுது. அதனால தான் தலை சுற்றுதல் குறையும், பலவீனம் குறையும், உடல் புத்துணர்ச்சியாகவே இருக்கும். ஸோ நிறைய பேர் காலையில் எந்திரிச்சோன்னே தலை சுத்துதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முக்கிய காரணமே உங்கள் உடலில் ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது. முக்கியமா கர்ப்ப காலத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாவே வரும். அதனால கர்ப்ப காலத்துல இந்த 2 பேரிச்சம்பழத்தை தினமும் அவங்க எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 3வது மாற்றத்தை பார்க்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனைக்கு இது ஒரு தீர்வா இருக்கும். மலச்சிக்கல் பல நோய்களுடைய ஆரம்பமா இருக்குது. பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் தினமும் 2 பேரிச்சம்பழம் சாப்பிடும்போது குடல் இயக்கத்தை சீராக்கும், கழிவுகளை எளிதாகவே வெளியே தள்ளும், வயிறு ரொம்பவே லேசா இருக்கும். உடல்ல கழிவுகள் உள்ள தங்க பலவிதமான நோய்கள் உங்களை தாக்க ஆரம்பிக்கும். ஸோ மலச்சிக்கலை கண்டிப்பா சரி செஞ்சே ஆகணும். இது வயதானவர்களுக்கு தான் இந்த ஒரு பிரச்சனை அதிகமாகவே வரும். 60 வயதை கடந்தவர்களுக்கு எது சாப்பிட்டாலும் செரிக்காது, மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரும். ஸோ அதை சரி பண்ண பேரிச்சம்பழம் பயன்படுது. அடுத்து 4வது மாற்றம், இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் பயன்படுது. இதயத்திற்கு மிக முக்கியமான ஒரு தாது அப்படின்னா அது பொட்டாசியம் தாங்க. பொட்டாசியம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு பேரிச்சம்பழம் தான். இதனால ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும், இதய துடிப்பு சீராக இருக்கும், இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் பயன்படுது. ஸோ உங்க உடல்ல இதயம்ங்கிறது ஒரு முக்கியமான உறுப்பு. அதை நீங்க பாதுகாக்கிறதுக்கு நீங்க டெய்லியும் 2 பேரிச்சம்பழம். அடுத்த மாற்றம் 5, எலும்புகளுக்கு வலிமையாக இருக்கும் பேரிச்சம்பழம். வயது அதிகரிக்கும் போது எலும்புகள் பலவீனமாக ஆரம்பிக்கின்றன. பேரிச்சம்பழத்துல கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் இது இருக்கிறதுனால எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு இது உதவியா இருக்குது. குறிப்பா 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு எலும்பு ரொம்பவே எலும்பு தேய்மானம் ஏற்படும். ஆஸ்ட்ரோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் தாக்க ஆரம்பிக்கும். இதனால மூட்டுகளை சுத்தி எலும்பு தேய்மானமாகி மூட்டு வலி எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் வயதானவர்களுக்கு பேரிச்சம்பழம் ஒரு சிறந்த உணவாக இருக்கிறது. அடுத்து 6வது மாற்றம், மூளையோடைய செயல்பாடை மேம்படுத்துறதுக்கு பேரிச்சம்பழம் பயன்படுது. பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மூளையை பாதுகாக்க உதவுது. இதனால நினைவாற்றல் மேம்படும், கவனம் அதிகரிக்கும், மன சோர்வு குறையும். முக்கியமா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பழமாக இருக்கும். ஸோ பேரிச்சம்பழத்தை அவங்க டெய்லி எடுக்கும் பொழுது அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் பவர் அதிகரிக்கும், நல்லா ஃபோக்கஸ்டாக அவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க.
அடுத்து 7வது மாற்றம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் பயன்படுது. உடல்ல நோய்கள்ல இருந்து காப்பாற்ற நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவும் அவசியமானது. அதுவும் முக்கியமா இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல நிறைய வைரஸ் தொற்றுகள் ஏற்படுது. அதாவது பாக்டீரியா, வைரஸ் போன்ற நோய்களை எதிர்த்து போராடும் தன்மையை கொடுக்கக்கூடியது இந்த பேரிச்சம்பழம். ஸோ இம்யூனிட் பவரை அதிகப்படுத்துறதுக்கு பேரிச்சம்பழம் பயன்படுது. ஏன்னா பேரிச்சம்பழத்துல அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட், செலினியம், ஜிங்க் போன்ற சத்துக்கள் இருக்கிறதுனால உங்களுடைய பாதுகாப்பு திறன் மேம்படுத்துறதுக்கு, அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு பேரிச்சம்பழம் மாற்றம் 8 ஆண்களுடைய உடல் சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பேரிச்சம்பழம் பயன்படுது. பாரம்பரிய மருத்துவ முறைகள்ல பேரிச்சம்பழம் ஆண்களின் சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு உணவா கருதப்படுது. ஏன்னா இதுல மெக்னீசியம், பொட்டாசியம், இயற்கையான கார்போஹைட்ரேட், எனர்ஜி, அது இயற்கையான சர்க்கரை, இது எல்லாமே இருக்கு. இதனால உடலுக்கு ஒரு இன்ஸ்டன்டான ஒரு சக்தி கிடைக்கும். இதனால ஆண்களுக்கான ஆண்மை ஹார்மோன் டெஸ்டோஸ்டரான் ஹார்மோனை பூஸ்ட் பண்றதுக்கு இந்த பேரிச்சம்பழம் பயன்படுது. ஸோ ஆண்களுக்கான அந்த பவரை கொடுக்கறதுக்கு பேரிச்சம்பழம் பயன்படுது. அடுத்து 9வது மாற்றம் என்னன்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு பேரிச்சம்பழம் எப்படி பயன்படுகிறது? கர்ப்ப காலத்துல தேவையான பல சத்துக்கள் பேரிச்சம்பழத்துல இருக்குது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, கர்ப்பத்தின் இறுதி காலங்கள்ல பேரிச்சம்பழம் சாப்பிடுவது இயற்கையான பிரசவ செய்முறைக்கு உதவக்கூடும் அப்படின்னு கூட சொல்றாங்க. அதனால மருத்துவருடைய ஆலோசனையை கேட்டு நீங்க பேரிச்சம்பழத்தை உட்கொள்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா சிலருக்கு சுகர்லாம் இருக்கும். ஸோ அதனால நீங்க மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறதே ரொம்பவே நல்லது. அடுத்து 10வது மாற்றம் என்னன்னா, சர்மம் பளபளப்புங்க. பேரிச்சம்பழத்துல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் விட்டமின்கள் சர்ம செல்களை பாதுகாக்கிறது. வயது முதிர்வை தாமதப்படுத்தவும் செய்கிறது. முகத்திற்கு இயற்கையான பொலிவை தரதுக்கு பேரிச்சம்பழம் பயன்படுகிறது. இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த பேரிச்சம்பழத்தை சரியான முறையிலையும் சரியான அளவுலையும் சாப்பிட்டா தானே உடலுக்கு நன்மை கிடைக்கும். ஸோ இதை சாப்பிட்றதுக்கான சிறந்த நேரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். காலையில் வெறும் வயிற்றுல 2 பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். இல்லைன்னா மாலை நேரத்தில் 2 பேரிச்சம்பழத்தை ஸ்நாக்ஸாக நம்ம சாப்பிடலாம். ஸோ இந்த 2 வேளைகளில் சாப்பிட்றது தான் உங்களுக்கு சிறந்த ஆரோக்கியத்தை கொடுக்கும். யாரெல்லாம் சாப்பிட வேண்டும்னா, மாணவர்கள் சாப்பிடலாம். வேலைப்பளு அதிகமாக இருக்கிறவர்கள், பெண்கள், வயதானவர்கள், உடல் எடை குறைவாக இருக்கிறவங்க, விளையாட்டு வீரர்கள், ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருமே தாராளமாக சாப்பிடலாம். யாரெல்லாம் ரொம்ப கவனமாக எடுக்கணும்னா, சர்க்கரை நோயாளிகள் நீங்கள் உங்களுடைய உடலில் எவ்வளவு சர்க்கரை இருக்கும் என்று நம்மளுக்கு தெரியாது. அதனால் உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் அழுகிட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அளவாக சாப்பிட வேண்டும். ஒரு நாளைக்கு பொதுவாக எத்தனை பேரிச்சம்பழம் சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது நிறைய பேருடைய கேள்வியாகவே இருக்குது. ஒரு நாளைக்கு 2லேருந்து 4 பேரிச்சம்பழம் தாங்க சாப்பிடணும். அதுக்கு மேலே சாப்பிடவே கூடாது. 2ங்கிறதே போதும். அதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் 3, 4 எடுத்துக்கலாம். அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா கலோரி அதிகரிக்கும், உடல் எடை கூட செய்யும், ரத்த சர்க்கரை அளவு உயர செய்யும். ஸோ பேரிச்சம்பழத்தை எப்படி சாப்பிடணும்னா, ஒன்று நம்ம நேரடியாகவே எடுத்து வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிடலாம். இல்லைனா பாலில் ஊற வச்சு சாப்பிடலாம். இல்லைனா ஸ்மூத்தியில் போட்டு சேர்த்துக்கலாம். பாதாம், வால்நட் இது கூட சேர்த்து நீங்கள் சாப்பிட்றா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். நண்பர்களே, சிறிய பழமாக இருந்தாலும் பேரிச்சம்பழத்தின் சக்தி மிக பெரியது. தினமும் வெறும் 2 பேரிச்சம்பழம் சாப்பிடுவதன் மூலம் உடனடியான சக்தி, இரத்த சோகை குறைவு, மலச்சிக்கலுக்கு நிவாரணம், இதய ஆரோக்கியம், எலும்பு வலிமை, மூளையோடைய செயல்பாடு மேம்படும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், உடல் சக்தி அதிகரிக்கும், கர்ப்ப காலத்திற்கு ஆதரவா இருக்கும், சர்மத்தை பொலிவுடன் வச்சிருக்கும். ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த பேரிச்சம்பழத்தை இணையிலிருந்து சாப்பிட ஆரம்பிங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.